எவ்வளவு அநியாயம் இந்த நாட்டில். இதை பத்தி நம்ம பேசணும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி, இந்துக்களுக்கும் பாதிப்பு. இந்த அரசு அதை பத்தி பேசியிருக்கா? 10 ஆண்டுகள் ஆயிருக்குது. பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை வரலாறு காணாத உயர்வு, வேலை வாய்ப்பு இல்ல. இதெல்லாம் பேச வேண்டிய அரசு எந்நேரம் பார்த்தாலும் பாய் வீட்டுக்குள்ளேயே போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்குங்க. என்னடா இருக்கு உன் வீட்டுல குடும்பம் நடத்த மாட்டியா? ஏன்டா அடுத்த வீட்டுக்கே வந்துட்டு இருக்க? எப்ப பாரு முத்தலாக் தடை சட்டம், சிஏஏ, இப்ப இதுக்கு இங்க ஜால்ராடிக்கிறது 4 பேர். நான் மீண்டும் சொல்லுகிறேன், வேலூரோ மேலூரோ கீழூரோ, வேலூரோ மேலூரோ கீழூரோ, வேலூரோ மேலூரோ கீழூரோ, சில இப்ராஹிம்கள் காசுக்காக விலை போயிருக்கலாம். செந்தில் வேலும் தமிழுக்கு தங்க பாடியனும் ஆராசாவும் ஒருவாரும் விலை போக. இஸ்லாமியன் நம்பிடக்கூடாது பொதுமக்கள். அதுக்காக சொல்றேன். திருட்டு பய கூட்டம் கொஞ்சம் இருக்கும், போய் வெக்கம் இல்லாம பேசுறானுங்க. ஏன் சொல்றேன்னா, குல்லா வச்சுட்டு ஒருத்தன் அப்படி பேசுவான். இங்கே குங்குமம் வச்சுக்கிட்டு குங்குமம் வைக்காம ஊதி பூசிட்டு ஊதி பூசாம ஹிந்துக்களாக இருக்கிற நாங்கள் இங்கே நிற்கும் வரை நான் எப்பவும் சொல்றதுதான், தமிழ்நாட்டில் சங்கி கூட்டமே, என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், ஒருவர் மீது உன்னுடைய சுண்டு விரல் பட வேண்டும் என்றாலும் இந்துக்கள் எங்களை தாண்டாது முடியும். அதை உறக்க சொல்றதுக்கு தான் நாங்க திருப்பி திருப்பி நின்றுகிட்டே இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் 40 பேர் போய் நாடாளுமன்றத்தில் சமோசா திங்க போறாங்க, பஜ்ஜி திங்க போறாங்கன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு எங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் ஆராசா அவர்களுக்கும் திருச்சி சிவா அவர்களுக்கும் பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடுறானுங்க. பிரைம் மினிஸ்டர் ஓடுறாரு, அவன் கூப்பிடுறாங்க, இவங்க வா வா உட்கார் உட்காருன்னா தெரிச்சு